நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். ராகம் சத்திய பூஷணி. மனிதர்கள் தம் எண்ணப்படி எதையும் விரும்பலாம், முடிவுகளை வகுப்பதெல்லாம் இறைவன் மட்டுமே. எவருக்கும் அவர் நினைவெல்லாம் நலமென தோன்றும், உள்ளங்களை சீர்தூக்கி இறைவன் பார்க்கிறார். மனிதர்கள் தம் எண்ணப்படி எதையும் விரும்பலாம், முடிவுகளை வகுப்பதெல்லாம் இறைவன் மட்டுமே. எவருக்கும் அவர் நினைவெல்லாம் நலமென தோன்றும், உள்ளங்களை சீர்தூக்கி இறைவன் பார்க்கிறார். மனிதனே, உன் செய்கைகளை இறைவனிடம் தெரிவித்தால் இறைவன் அவற்றில் வெற்றிகளை உனக்கு தருகிறார். இறைவன் படைத்த அனைத்திற்குமே முடிவுகள் உண்டு, அழிவுக்கென தீயவரை குறித்து வைத்துள்ளார். மனிதனே, உன் செய்கைகளை இறைவனிடம் தெரிவித்தால் இறைவன் அவற்றில் வெற்றிகளை உனக்கு தருகிறார். இறைவன் படைத்த அனைத்துக்குமே முடிவுகள் உண்டு, அழிவுக்கென தீயவரை குறித்து வைத்துள்ளார். மனிதர்கள் தம் எண்ணப்படி எதையும் விரும்பலாம், முடிவுகளை வகுப்பதெல்லாம் இறைவன் மட்டுமே. இருமாப்பு உள்ளவரை இறைவன் வெறுக்கிறார், தண்டனைக்கு அவர்களெல்லாம் தப்பிட மாட்டார். உண்மையான அன்பு தீய வினைகளை போக்கும், ஆண்டவர்க்கு அஞ்சுபவர் அழிவுற மாட்டார். இருமாப்பு உள்ளவரை இறைவன் வெறுக்கிறார், தண்டனைக்கு அவர்களெல்லாம் தப்பிட மாட்டார். உண்மையான அன்பு தீய வினைகளை போக்கும், ஆண்டவர்க்கு அஞ்சுபவர் அழிவுற மாட்டார். மனிதர்கள் தம் எண்ணப்படி எதையும் விரும்பலாம், முடிவுகளை வகுப்பதெல்லாம் இறைவன் மட்டுமே. கடவுளுக்கு உனது செயல் உகந்து இருந்திடின், நண்பராக உனக்கு எதிரி வாழ்த்து கூறுவான். தீய வழியில் வந்த பெரும் தொகையை காட்டிலும் நேர் வழியில் ஈட்டும் சிறு தொகையே நல்லது. கடவுளுக்கு உனது செயல் உகந்து இருந்திடின், நண்பனாகி உனக்கு எதிரி வாழ்த்து கூறுவான். தீய வழியில் வந்த பெரும் தொகையை காட்டிலும் நேர் வழியில் ஈட்டும் சிறு தொகையே நல்லது. மனிதர்கள் தம் எண்ணப்படி எதையும் விரும்பலாம், முடிவுகளை வகுப்பதெல்லாம் இறைவன் மட்டுமே. மனிதர்களின் வழிகளெல்லாம் சுய விருப்பில் அமைபவை, இருப்பினும் அவர் கரம் பிடித்து இறைவன் நடத்துவார். அரசர் தமது தீர்ப்புகளை தவறி வழங்கிடார், நிறைகோலும் எடைக்கல்லும் கடவுள் கரத்திலே. மனிதர்களின் வழிகளெல்லாம் சுய விருப்பில் அமைபவை, இருப்பினும் அவர் கரம் பிடித்து இறைவன் நடத்துவார். அரசர் தமது தீர்ப்புகளை தவறி வழங்கிடார், நிறைகோலும் எடைக்கல்லும் கடவுள் கரத்திலே. மனிதர்கள் தம் எண்ணப்படி எதையும் விரும்பலாம்,
முடிவுகளை வகுப்பதெல்லாம் இறைவன் மட்டுமே. எவருக்கும் அவர் நினைவெல்லாம் நலமென தோன்றும். உள்ளங்களை சீர்தூக்கி இறைவன் பார்க்கிறார். மனிதர்கள் தம் எண்ணப்படி எதையும் விரும்பலாம். முடிவுகளை வகுப்பதெல்லாம் இறைவன் மட்டுமே.